Hi, welcome you to learn English. இந்த மூணு வாக்கியங்களையும் பாருங்க. I am go to college. He knows everything. We are driver. நாங்க டிரைவர். He knows everything. அவருக்கு எல்லாமே தெரியும். I am go to college. நான் காலேஜுக்கு போகிறேன். என்ன கிராமர் மிஸ்டேக் இருக்குது இதில்? I am going to college அப்படி தான் இருக்கணும். am அப்படிங்கிறது be verb. is, was, are, were மாதிரி amமும் ஒரு be verb. be verbுக்கு அடுத்து ஒரு verb வர்றப்ப ing ஆட் பண்ணணும். I am going to college. இல்லைனா I go to college அப்படின்னு இருக்கணும். He knows everything. அந்த சென்டென்ஸ் கரெக்ட். We are drivers. அந்த டிரைவர்ஸ்னு பன்மையில் வரணும், ப்ளூரலில் வரணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறீங்க. ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். He don't want to see that movie. அவர் அந்த மூவியை பார்க்க விரும்பவில்லை. இட் இஸ் எ கிரேட் டிஸ்ட்ரிபியூஷன். வி கேரி ஆன் அவர் டியூட்டிஸ். இந்த மூணு வாக்கியங்களில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை சரியான வாக்கியங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டூ, டஸ், இந்த ரெண்டு வார்த்தைகளில் டூ அப்படிங்கிற வார்த்தை பன்மைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். டஸ் அப்படிங்கிறது ஒருமை, சிங்குலர். இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது ஒருமை. அதனால் ஹீ டசன்ட் வாண்ட் டு see that movie அப்படி தான் இருக்கணும். ஹீ டோன்ட் அப்படின்னு இருக்கக்கூடாது. இட் இஸ் எ கிரேட் டிஸ்ட்ரிபியூஷன். வி கேரி ஆன் அவர் டியூட்டிஸ். ரெண்டு சென்டென்சஸ்லேயும் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லை. அகைன் இன்னொரு 3 சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 3 வாக்கியங்களையும் வாட்ச் பாருங்கள். அதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடிச்சிக்கோங்க. தென் அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். இந்த ஆர் அப்படிங்கிறது பி வேர்ப். இந்த பி வேர்பை ஃபாலோ பண்ணுற ஒரு வேர்பில் ஐஎன்ஜி இருக்கணும், இல்லைனா பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும். யூ ஆர் டன் அப்படின்னு இருக்கணும், இல்லைனா யூ ஆர் டூயிங் அப்படின்னு இருக்கணும். யூ ஆர் டூ, திஸ் இஸ் ராங். அதே மாதிரி யூ டிட் நாட் கேவ் அப்படின்னு இருக்கக்கூடாது. டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். இது ஒரு முக்கியமான ரூல். ஸோ இந்த வாக்கியம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. டிட்டு வந்திருக்கிறதுனால இந்த டிட்டை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். ஸோ கிவ், கேவ், கிவ்வோட பாஸ்ட் டென்ஸ் கேவ். டிட் கேவ் அப்படின்னு இருக்கக்கூடாது. டிட் கிவ் அப்படி தான் இருக்கணும். ஷால் வி கோ டு அனதர் எக்ஸசைஸ்? இந்த வாக்கியத்தில் மிஸ்டேக்ஸ் இல்லை, பட் பங்க்சுவேஷன் மிஸ்டேக். கொஸ்டின் மார்க் இருக்கணும். இது ஒரு கொஸ்டின், அதனால் கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக இருக்கணும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்னாடியெல்லாம் நான் 10 மணி நேரம் தூங்குவேன். ஐ யூஸ் டு ஸ்லீப் ஃபார் 10 hours earlier. திஸ் பில்டிங் ஹேஸ் 5 floors. இந்த பில்டிங் 5 ஃப்ளோர்ஸை கொண்டுள்ளது, 5 தளங்களை கொண்டுள்ளது. தீஸ் எக்ஸசைசஸ் மோட்டிவேட் அஸ் வெல். இந்த எக்ஸசைசஸ், இந்த பயிற்சிகள் நம்மை நன்றாக ஊக்கப்படுத்துகின்றன. இந்த வாக்கியங்களில் இருக்கிற கிராமர் மிஸ்டேக் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் 2 சென்டென்சஸ். திஸ் பில்டிங் ஹேஸ் 5 floors. ஸோ இந்த வாக்கியத்தில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. தீஸ் எக்ஸசைசஸ் மோட்டிவேட் அஸ் ஆல். இந்த வாக்கியத்துலேயும் மிஸ்டேக்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் என்ன மிஸ்டேக் இருக்குது? நான் 10 மணி நேரம் தூங்குவேன் முன்னாடிலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது வழக்கமாக முன்னாடி செஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப யூஸ்டு டு யூஸ் பண்ணணும். ஐ யூஸ் டு வரக்கூடாது. ஐ யூஸ்டு டு அந்த பாஸ்ட் ஃபார்மில் இருக்கணும். அதாவது வழக்கமாக செஞ்ச ஒரு விஷயம் முன்னாடி. ஸோ கடந்த காலத்தில் வழக்கமாக செஞ்ச ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு ஐ யூஸ்டு டு அப்படின்னு சொல்லணும். நான் ஒவ்வொரு வாரமும் கோயிலுக்கு போவேன் முன்னாடி. ஐ யூஸ்டு டு கோ டு டெம்பிள். ஐ யூஸ்டு டு விசிட் டெம்பிள். ஸோ அந்த யூஸ்டு அப்படின்னு இருக்கணும், யூஸ் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்க அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. தேர் விஷ் டு பார்ட்டிசிபேட் இன் தி மீட்டிங். யூஸ்வலி வி ஹாவ் காஃபி அட் திஸ் டைம். வழக்கமாக இந்த நேரத்தில் காஃபி குடிப்போம். இட் இஸ் அ ரெமார்க்கபிள் மூமெண்ட். இந்த 3 வாக்கியங்களில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, இல்லை மிஸ்டேக்ஸ் இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் 2 சென்டென்சஸ் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை. வழக்கமாக நாங்கள் இந்த டைமில் காஃபி குடிப்போம். ஸோ இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. வழக்கமாக செய்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அதே மாதிரி இட் இஸ் ஏ ரிமார்க்கபிள் மூமெண்ட்.
இதுவும் ஜஸ்ட் ஒரு அசர்ட்டிவ் சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ப்ரோனவுனில் மிஸ்டேக். அதாவது தேர் 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 விஷ் அவர்களுடைய விருப்பம், THEIR. தேர் அப்படிங்கிறது அங்கே அப்படின்னு அர்த்தம். நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை, we have not done any mistakes. This are the given materials. இதுதான் கொடுக்கப்பட்ட மெட்டீரியல்ஸ். The students has finished their test. மாணவர்கள் அவர்களுடைய டெஸ்ட்டை முடித்து விட்டனர். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. மிஸ்டேக்ஸ் இல்லாத சென்டென்ஸையும் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. we have not done any mistakes. we have not committed any mistakes. done அப்படிங்கிற வார்த்தையை விட committed அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். we have not committed any mistakes. செகண்ட் சென்டென்ஸில் this அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக these அப்படின்னு இருக்கணும். these அப்படின்னா இவைகள், this அப்படின்னா இது. ஸோ this அப்படிங்கிறது சிங்குலர். அப்போ this is அப்படின்னு வரணும், these are அப்படின்னு வரக்கூடாது. these அப்படின்னா இவைகள், அப்போ அந்த இடத்துல ஆர் வர்றது கரெக்ட். these are the given materials. இவைகள் தான் கொடுக்கப்பட்ட மெட்டீரியல்ஸ். has have, has சிங்குலருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். have ப்ளூரல் பன்மைக்கு யூஸ் பண்ணணும். இங்கே அந்த மாணவர்கள் அப்படின்னு இருக்குது, the students பன்மை, அதனால் the students have finished their test அப்படின்னு தான் இருக்கணும், has வரக்கூடாது. we have to do this, நம்ம இதை செஞ்சாகணும், கண்டிப்பாக செஞ்சாகணும். we have to do this. he have to attend the test, அவர் அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி ஆகணும். he doesn't know how to do this, அவருக்கு அதை எப்படி செய்யணும்னு தெரியல. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 வாக்கியங்களில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது இல்லை மிஸ்டேக்ஸ் இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். we have to do this, இந்த வாக்கியத்தில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. இதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த have to அப்படின்னா கண்டிப்பாக அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக should யூஸ் பண்ணலாம், must யூஸ் பண்ணலாம். we must do this, we should do this அப்படின்னு யூஸ் பண்ணலாம். he doesn't know how to do this, அவருக்கு அதை எப்படி செய்யணும்னு தெரியல. லாஸ்ட் சென்டென்ஸ் இதுலேயும் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. he doesn't know how to do this. ஸோ அந்த has சிங்குலர், have ப்ளூரல், அதனால் he have அப்படின்னு வரக்கூடாது. he has to attend the test, அவர் டெஸ்ட்டை கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். it should be known to all, இது அனைவருக்கும் தெரியப்பட வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். he give all answers, அவர் எல்லா ஆன்சர்ஸையும் கொடுக்குறாரு. they run slow, அவங்க மெதுவாக ஓடுறாங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். 3 வாக்கியத்துலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது. இட் ஷுட் பி நோன் டு ஆல், இந்த பி வேர்ப், பி அப்படிங்கிற வார்த்தையை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். நோ அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நோவோட பாஸ்ட் டென்ஸ் நியூ, KNEW, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நோன். ஸோ அந்த பியை ஃபாலோ பண்ணுறவ பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். இட் ஷுட் பி நோன் டு ஆல். செகண்ட் சென்டென்ஸ் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். he give all answers, இது ராங். he gives all answers. அந்த he அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக தே அப்படிங்கிற வார்த்தை இல்லை பன்மை வார்த்தை ஏதாவது இருந்துச்சுன்னா give அப்படின்னு தான் வரும். சிங்குலராக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். they run slow, இந்த ஸ்லோங்கிறது அட்ஜெக்டிவ், ஸ்லோலி அப்படிங்கிறது அட்வர்ப். அவங்க எப்படி ஓடுறாங்க அப்படிங்கிறத குறிக்குது, அதனால் அட்வர்பில் தான் இருக்கணும். they run slowly. லாஸ்ட் 3 சென்டென்சஸ், இந்த 3 வாக்கியங்களில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. மிஸ்டேக்ஸ் இல்லையா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆல் தீஸ் 3 sentences have no mistakes. ஸோ எல்லா சென்டென்சஸுமே கரெக்டாக இருக்குது. திஸ் இஸ் a good exercise. we enjoy this exercise. everyone can speak English well. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.